திடீர்னு இறைவன் போட்ட கணக்கு, அந்த கணக்குக்கான விடை கிடைக்கும் போது அந்நாளிலே நம்ம ஆலயத்திற்கு சென்றிருப்போம், அல்லது அந்த சித்தர் ஆலயத்திற்கு நாம் சென்றிருப்போம். இதெல்லாம் இறைவன் போடுகின்ற கணக்கு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் கெடுதலாக நடக்குது அப்படிங்கும் போது இறைவனை திட்ட தோன்றுமா உங்களுக்கு? கண்டிப்பாக திட்டுவோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. சாதாரண மனித பிறவியாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு அந்த மனதானது அப்படித்தான் தோன்றும். இறைவன் ஏனோ நம்மை இப்படி சோதிக்கின்றாரே, ஏன் இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் கொடுப்பதற்கான காரணம் என்னவோ அப்படின்ட்டு நிறைய இருக்கும். நம்ம இறைவன்கிட்ட போய் மன்றாடுவோம், இறைவனை திட்டி தீர்ப்போம். அந்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் அந்நிலை தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு விதிக்கப்பட்டது அதுதான் நமது வாழ்க்கைக்கும் சரியானது அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.